நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் வார்த்தை என்கிற மன்னாவால் தன் பிள்ளைகளை நிறைவூட்டி கொண்டே இருக்கிறார். அப்படியாக இன்று ஆண்டவர் கொடுக்கிற மன்னாவை உண்டு மகிழ ஆண்டவர் திருமுன் உங்களை முழுமையாய் படைத்திருக்கிற பிள்ளைகள் அவர் அளிக்கிற ஞானத்தால் நிரப்பப்பட இந்த வேளையில் மன்றாடி துதித்து ஜெபிப்போம். இன்று திருப்பாடல் 113 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள் என்கிற வார்த்தை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக அது நம் கண்முன் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை அடையாளப்படுத்தும் இந்த வார்த்தைகளை நாம் அறிந்து, ஏழைகளை தூக்கிவிடுகிற அவரே உங்களையும் தூக்கிவிட்டு உங்களை எல்லாவிதமான ஆசீராலும் நிரப்புகிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள் என்று. ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளும் ஆண்டவரின் ஊழியர்களாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரவர் வாழும் இடத்தில் கடவுளுடைய பணியை செவ்வனே செய்து இறை அரசு எல்லா இடங்களிலும் கட்டப்பட நாம் ஊழியர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் அப்படி உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கடவுளுக்கு மகிமை கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அந்த தெய்வம்தான் நற்கருணையில் நமக்காக வீற்றிருக்கிறார். வானத்தை சிம்மாசனமாகவும்
பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிறவர் நம் ஆண்டவர். அப்படிப்பட்ட மேன்மையில் இருந்தபோதும் கூட நமக்காக கல்வாரி மலையில் ஏறி இரத்தம் சிந்தியவர். இந்த நற்கருணையிலே அந்த அடையாளத்தை வைத்து நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிழ்வோம். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று எல்லா மனிதர்களும் மீட்படைய வேண்டும் என்கிற உண்மையை எங்களுக்கு உணர்த்தி எல்லா மனிதர்களையும் என்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீர் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் உம்முடைய வழிகாட்டுதலுக்குள்ளாக நாங்கள் பயணித்து உண்மையை நோக்கி கடந்து வந்து நீர் கொடுக்க காத்திருக்கிற உயர் மதிப்புக்குரிய அந்த மாட்சியை நாங்களும் பெற்று மகிழ்வோமாக. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.